No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். யார் இந்த வரதராஜ முதலியார் சார்? எம்ஜிஆரே காலில் விழுந்து எந்திரிக்காம கிடக்கிறாரு, ஓடி வந்து காலில் விழுந்தாராம் வரதராஜ முதலியார். நீங்க சொன்ன டானுக்கெல்லாம் டான் வர்தாபாய் கீழே போய் பதறி போய், ஓ நீ பெரிய ஆளியா, ஓடி வந்து நீ எல்லாம் என் காலில் விழுகக்கூடாது, நீ எல்லாம் எவ்வளவு பெரிய ஆளு, நான் கூட நான் அவமதிச்சிட்டேன். வர்தாபாயிட்ட 3 பாலிசிங்க. தேச துரோகமா எதுவும் செய்யக்கூடாது, சரி, ஆனால் அதே நேரத்தில் ஹெராயின் அதாவது போதை பொருளை கடத்தி விற்கக்கூடாது, பெண்களை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தக்கூடாது. 3 பாலிசி. வர்தாபாயை பொறுத்த வரைக்கும் விநாயகர் சதுர்த்தியை மிக பிரமாண்டமாக கொண்டாடுவார். பெரிய பெரிய அண்டாக்கள்ல நோட்டை பிரித்து போட்டு மக்களை ஒரு 1,00,000 ஸ்கொயர் மீட்டர் பந்தல் உட்கார்ந்து அள்ளி கொடுப்பார் மக்களுக்கு. பால் தாக்கரேவோடு சரிசமமாக சண்டை போடுவதற்கு ஒரு பெரிய குழுவை வச்சிருந்தார். நீங்க இவருடைய ஆடிட்டர் தான் சுப்பிரமணியன். அந்த சுப்பிரமணியனா மாதுங்காருடைய சட்டசபை எம்எல்ஏ. இவருடைய ஆடிட்டர் அவர் பிராமின். இவர் சொன்னா 5 சட்டமன்ற தொகுதிகள் இவருடைய வாக்கு தான். தமிழர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதுல தமிழ் தேசிய தலைவனாகவே இருந்திருக்கிறார். அவரை தாதான்னு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள கருணாநிதி ஒருக்கா வர்தாபாயை வச்சு ஒரு பெரிய பிரம்மாண்ட கூட்டம் நடத்தணும்னு முடிவு பண்ணியிருக்காரு. எம்ஜிஆர் கூப்பிட்டு, யோ எனக்கு ஒரு நிகழ்ச்சியா, நீ இங்கே வந்துறியான்ட்டார். எங்க மெட்ராஸுக்கு வந்துறியான்னாரு. வர்தாபாய் வர்றாருன்னா வர்தாபாய் வரல. யாரு? கலைஞர் கூட்டத்துக்கு, கருணாநிதி கூட்டத்துக்கு. அப்போ கருணாநிதி வேதனையோடு சொல்றார், வர்தாபாய் என்னிடம் வராத பாய். எமர்ஜென்சி காலத்தில் இவர் கைது செய்யப்படுவார் நிலைமை வந்த பிறகு சேர்றான். 15 பேர் தீ குளிச்சு சாகுறான். வரலாறு எந்த டானுக்கு இருந்ததா? நீதிபதி சொல்றாரு, இவ தாதாவோ டானோ அல்ல, 15 பேர் உயிருக்கு நான் மதிப்பு கொடுக்க ரிலீஸ் பண்ண. ஒரு தமிழன் விதைக்கப்படுவதும் புதைக்கப்படுவதும் மராட்டி மண்ணில் தான். அந்த மராட்டி மண்ணு தான் அவனுடைய வரலாறு ஆரம்பித்த இடம், முடிந்த இடமும் அதுதான். ஆகையால் அங்குதான் அவன் புதைக்கப்பட வேண்டும் என்று மஸ்தான் முயற்சியில் தான் விமானத்தில் அவருடைய உடலை கொண்டு போய் அங்கே அடக்கம் செய்யப்பட்டார். தினத்தந்தி சிவந்தி ஆயிட்டார். அங்கே பத்திரிகை ஆரம்பிக்க போறாங்க. அப்போ வர்தாபாய் கூட சொல்றாரு, ஏன் உங்களால் தான் நடத்துகிற அந்த நாடாரு, நீயும் நாடாரு மணியும் நாடாரு, ஏன் ஒரு நாடாரு ஒழிக்கிறதுக்கு அங்கேருந்து கிளம்பி வர்றேன், உன் அழுத்தாயாவன்? இல்லை நான் பார்த்துக்கிறேன். பத்திரிகை ஆஃபீஸில் முடிச்சாச்சு. ஒரு 200 டன் பேப்பர் இறக்கியாச்சு. காலையில் தினத்தந்தி தன்னுடைய முதல் பதிப்பை காலையில் பம்பாய் முழுக்க பரபரப்பாக்க போகுது. நைட்டெல்லாம் ஜாம்பலாக போச்சு. என்ன தீ வச்சு விட்டாரு வரதராஜ முதலியார். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் பாண்டியன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பாண்டியன் சார், ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு வரலாற்று சம்பவமும் அதே போல வரலாற்றில் பேசப்பட்ட ஒருவருடைய பெயரை பற்றியும் அவருடைய வரலாற்றையும் பேச போறோம். அவர் டானுக்கெல்லாம் டானா இருந்தவர் அப்படின்றாங்க. அதாவது ஒரு நிழல் உலக தாதா, மும்பையின் நிழல் உலக தாதாவை மையப்படுத்தி நிறைய படங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. பாஷா, அதே போல நாயகன் போன்ற படம். அதுல குறிப்பா நாயகன் படம் இவரோட வரலாறுன்னு சொல்றாங்க. வரதராஜ முதலியார் யார்? இந்த வரதராஜ முதலியார் தூத்துக்குடி மாவட்டத்தை பூர்வீகமா கொண்டவரா இருக்காரு. நம்ம தமிழரு. அங்க மும்பையில போயிட்டு ஒரு போர்ட்டரா ரயில் நிலையத்துல ஒரு கூலி வேலைக்கு வேலை செய்து அதற்கு பிறகு அவர் படிப்படியா பல அரசுக்கு எதிரான அதே போல சட்டவிரோத பல வேலைகளையும் செய்திருக்கிறார். ஆனா அங்க இருந்த தமிழர்கள், குறிப்பா அந்த தாராவி சயானி போன்ற பகுதிகளில் தமிழர்கள் வாழும் அந்த குடிசை பகுதி மக்கள் இவரை கடவுளாவே பாவித்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒருவரை பற்றி தான் பேச போறோம். நிறைய அவரை பற்றி நான் பார்க்கும்போது அவர் நல்லவரா கெட்டவரான்னு தெரியல, ஆனா நம்ம தமிழர்களுக்கு அங்க மும்பையில பாதுகாப்பா இருந்திருக்காருப்பா அப்படின்லாம் சொல்றாங்க.
நீங்க வந்து அவர் நடத்திய மராத்தி முரசுன்ற பத்திரிகையில நீங்க செய்தியாளரா இங்க சென்னையில வேலை செஞ்சிருந்தீங்க. அது என்கிட்ட சொல்லியிருந்தீங்க. அதனால உங்ககிட்ட கேட்டாதான் தெரியும். யார் இந்த வரதராஜ முதலியார் சார்? இந்த வரதராஜ முதலியார ஒரு சாதாரணமா டான் என்கின்ற ஒரு வட்டத்துக்குள் அவரை சுருக்கி விட முடியாது. நல்லவரா கெட்டவரா? நல்லவர் தான். அப்படியா? ஆமா ஆமா. இப்போ நிறைய சட்டவிரோத வேலைகள் எல்லாம் செஞ்சிருக்காரு. கள்ளச்சாராயம் எல்லாம் காய்ச்சிருக்காரு. ஆமா ஆமா. நீங்க நம்ம ஊர் அரசியல்வாதி பாதி பேர் அப்படிதான் வரலாம். நம்ம ஊர் அரசியல்வாதி பல பேர் கள்ளச்சாராயம் காய்ச்சி சிறையில அடிபட்டு மிதிபட்டு கிடைந்த பல பேர் எனக்கு இந்த திராவிட இயக்கத்துல மந்திரியா இருந்த எனக்கு பல பேர் சொல்ல முடியும் என்னால. எங்க எனக்கு தெரிஞ்ச ஒருவர், பேர் வேண்டாம், கோவை மாவட்டத்துல 24 மணி நேரமும் சூதாடி, 24 மணி நேரமும் சூதாடி. அப்படி சூதாடுகிற ஒரு குழுவை அந்த காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாரு, போய் பிடிச்சி அங்க சீட்டு கட்டு அந்த விரிச்சு வச்சிருந்த பாய் எல்லாம் தலையில தூக்கி வச்சு நடந்து கூட்டிட்டு போறாரு. எங்க காவல் நிலையத்துக்கு. அவரே மந்திரி ஆகிறார். யாரு? அந்த சீட்டாடி சூதாடி தலையில என்ன இருக்கு? சீட்டு விளையாடுற பாயும் சீட்டு கட்டும். அவர் மந்திரி. பின்னால மந்திரி. அதே போல சைலேந்திர பாபு ஈரோடு எஸ்பி. சாராய கடையை சாராய வியாபாரம், அப்ப கள்ளச்சாராயம் தான், ஒழிக்கவே முடியல. இவரே நேரடியா போய் ரேடு பண்ணி ஒரு அந்த கள்ளச்சாராய வியாபாரி டான் அவரே கொண்டு லாக்கப்பில் போட்டு மிதிச்சு பூட்டுறாரு. இனிமேல் சாராயமே விற்கக்கூடாது. அந்த சாராய வியாபாரி அமைச்சராகி ஒரு கல்லூரி திறந்து அந்த கல்லூரியில பட்டமளிப்பு விழா அந்த அங்கெல்லாம் போட்டுட்டு அமைச்சர் இவரு டிஜிபி இவரே பட்டம் கொடுக்கிறார். இப்படி பல பட்டியல் எனக்கு சொல்ல முடியும். அதனால வர்தாபாயை பொறுத்தவரை வர்தாபாய் அஜாக் மைதானம், பம்பாயிலேயே புகழ்பெற்ற மைதானம் அஜாக் மைதானம். ஈழத்தமிழனுக்கு ஆதரவா தாராவி, கோலிவாடா, மாதுங்கா, அண்டவில் இப்படி தமிழர்கள் அடர்த்தியாக வாழுகிற 20 லட்சம் பேர் பம்பாயில் இருக்கான். 20 லட்சம் பேர் இன்னைக்கும் இருக்கான். 20 லட்சம் பேரில் 6 லட்சம் பேரை அந்த அஜாக் மைதானத்தில் திரட்டிய வரலாறு ஆசியாவிலேயே இதற்கு முன்பும் கிடையாது, இதற்கு பின்பும் கிடையாது. 20 லட்சம் பேர் 20 லட்சம் பேர் எங்க இருக்கான்? பம்பாயில தமிழர் இருக்கான். 6 லட்சம் பேரை திரட்டினார் அஜாக் மைதானத்தில். அப்போ 20 லட்சம் பேர்ல 1/3, 3ல் 1 பங்கு மக்கள் யாருக்காக? ஈழத்தமிழர்களுக்காக. இது செய்யக்கூடிய ஆள் இந்த டானா இருக்க முடியுமா? இங்க தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரை சமூக விரோதிகள் பூரா அரசியலுக்கு வந்தா, எனக்கு தெரிஞ்ச பல விபச்சார விடுதி நடத்துறவனெல்லாம் அரசியல பெரிய பதவிக்கு வந்துட்டான். பேர் பட்டியல் வாரியே சொல்ல முடியும். அதெல்லாம் வேண்டாம். அப்போ அதே போல அந்த அஜாக் மைதானத்துல அன்னைக்கு ரயில் பூரா நின்று போச்சு. ரயிலே ஓடலை. மின்சார ரயில் இல்லைன்னா பம்பாயே ஸ்தம்பிச்சு போகும். பம்பாய் எப்படின்னா வி மாதிரி இருக்கும். வி போல 4 பக்கமும் கடல், ஒரு வால் மாதிரி இருக்கும். அதான் பம்பாய். அந்த பம்பாயே ஸ்தம்பிச்சு போச்சு. இவ்வளவு பெரிய செயலை செய்கிறவன் ஒரு சமூக சிந்தனையாளனாக தான் இருக்க முடியும். அதே போல ஆயுதம் வாங்கணும்னு பிரபாகரன் இப்போ இலங்கையினுடைய இராணுவ முகாமில் பாதுகாப்பாக இருக்கார். KP குமரன் பத்மநாபா. 500 ஹாலிவுட் படம் இருக்கலாம் அவரை வச்சு. 500 நீங்கள் 20 பாஸ்போர்ட். உலக நாடுகள் இருக்கிற அத்தனை விமான நிலையங்களும் மிக சாதாரண வந்து போகிற ஆயுத கடத்தல் யாரு? அந்த குமரன் பத்மநாபா. அந்த குமரன் பத்மநாபன் எல்லாம் மக்களுக்கே தெரியாமல் போச்சு. சினிமா கலிசடைகள் எல்லாம் உலகம் பூரா தெரியுது. உலக நாடுகள் பூரா கல்ல விரல விட்டு தேடுவோம். ஆனால் அவர் எதில் போவார்? சாதாரண நபராக தான் போவார். காய்கறி வண்டியில் ஒருக்க போயிருக்கார் நார்வேல. இந்த குமரன் பத்மநாபா பிரபாகரன் 2 பேருக்கும் தன்னிடம் உள்ள கடத்தல்காரர்களை, அத்தனை உலகத்தில் இருக்கிற எல்லா கடத்தல்காரர்களையும் அவருக்கு அறிமுகப்படுத்தி, அப்போ ஆயுதம் வாங்கி கொடுங்கப்பா, ஒரு பெரிய விடுதலை போராட்டம் நடக்குது,
நேதாஜி எப்படி ஆங்கிலேயனுக்கு எதிராக பர்மா, மலேசியா போன்ற நாடுகள் இந்திய தேசிய இராணுவத்தை கட்டமைத்தார், அதே போல இது ஒரு ஆயுத போராட்டம், விடுதலை போராட்டம். அவ்வளோ பெரிய தியாகிகள். ஏன் நீங்கள் கேபி ஆயுதம் விற்கிறவனே அண்டர் கிரவுண்டு தாதாவாக இருப்பான், எப்போ வேணுமாலும் எவனை வேணால் போட்டு அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அவங்ககிட்ட கடனுக்கு ஆயுதங்களை வாங்கக்கூடிய அளவுக்கு அந்த வலை தொடர்பை உருவாக்கி கொடுத்தவர் குமரன் பத்மநாபா. யாரு? நம்ம வரதாபாய். அப்போ இதையெல்லாம் கேள்விப்பட்ட முத்தமிழ் அறிஞர் கியாபி விஸ்வநாதம் கிளம்பி பம்பாய் போறார். எவ்வளவு பெரிய தலைவர் அவரெல்லாம். இது சரியாவே போச்சு. சினிமா கழிவறைகள் எல்லாம் தலைவனா இருக்கான். கியாப்பே கிளம்பி போறார், பம்பாய் போறார். யாரை பார்க்கறதுக்கு? எனக்கு குருவாக இருந்த ஜபராஜ் என்கிட்ட சொன்னார். ஜபராஜ் அவர் தான் அந்த மராத்தி முரசனுடைய எக்ஸிக்யூட்டிவ் எடிட்டர். அவர் என்கிட்ட சொன்னார், போய் எப்படியாவது வரதாபாய் பார்த்து இந்த தமிழனுக்கு இவ்வளவு உபகாரம் செய்தார் என்றார். அவர் பார்த்து ஒரு நன்றி சொல்லணும். யார்? கியாப்பே. எங்க கிளம்பி போறாரு? மும்பை போறார். போன பிறகு வரதாபாயிட்டு போய் சொல்றாங்க, யாரோ ஒரு புலவன் வந்திருக்கான் தமிழ்நாடு. புலவனா? வேலை புலப்பு இல்லை, அவன் டீயை கொடுத்து அப்படியே அனுப்பியா? புலவன் கவிகளெல்லாம் பார்க்குறதுக்கு நேரமாயா நமக்கு? அனுப்பியா? அவர் டீயை கொடுத்து பார்த்து அனுப்பி விட்டாங்க. வந்துட்டார். எம்ஜிஆர் ஒரு திருமணத்துக்கு வர்றாரு. அந்த திருமணம் சென்னையில் நடக்குது. வரதராஜ முதலியாரும் அந்த திருமணத்தில் சிறப்பு அழைப்பாளர் உட்கார்ந்துருக்காரு. கியாப்பை உட்கார்ந்துருக்காரு. அப்போ எம்ஜிஆர் முதலமைச்சர் ஜானகியோட வர்றாரு. கியாப்பை பார்த்துட்டு நீட்டி காலில் விழுகிறார். யாரு? எம்ஜிஆர். ஜானகி விழு. யாரு காலில்? ஏன்னா பெரியார் திராவிட இயக்கம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் அதை தமிழர் கழகம் ஆரம்பிக்கலைன்னா வெளியேறார். பெரியாரோடு சரி சமமாக சண்டை பிடிக்கக்கூடிய ஒரு நபர் தான் அப்பழுக்கற்ற அரசியல்வாதி, தமிழ் தேசியவாதி. அவரெல்லாம் தெரியாம போச்சு. களிசடைகள் எல்லாம் இன்னைக்கு பெரிய அடையாளத்தோடு இருக்கிற போது வேதனையா இருக்கு. அதனாலதான் இதை பொறுக்கவே முடியல. எம்ஜிஆர் நீட்டி ஜானகியோட காலில் விழுகிறார். காலில் பார்த்தாராம் வரதாபாய், அட பாவி, இவரை புலவங்களை நம்ம விரட்டி விட்டோம். எம்ஜிஆரே காலில் விழுந்து எந்திரிக்காம கிடக்கிறாரு. ஓடி வந்து காலில் விழுந்தாராம். யாரு? வரதராஜ. நீங்க சொன்ன டானுக்கெல்லாம் டான் வரதாபாய். கியாப்பை பதறி போய், ஓ நீ பெரிய ஆளியா, ஓடி வந்து நீ எல்லாம் என் காலில் விழுகக்கூடாது, நீ எல்லாம் எவ்வளவு பெரிய ஆளு இல்லைன்னா கூட நான் அவமதிச்சிட்டேன், உங்களை சரியா கூட நான் உபசரிக்கல, அதனால அவர் பார்த்தா தமிழ்நாடே காலில் விழுந்து கிடக்கு. எம்ஜிஆரே விழுந்து கிடக்கிறாரு. இதை ஜபராஜ் என்கிட்ட சொன்னார். அப்போ மன்னிச்சுங்க தெரியாம. இல்ல பரவாயில்லையா, நீங்க என்னோட வீட்டுக்கு வாங்க. எங்க? பம்பாய் வாங்க. ஒரு வாரம் எனக்கு நீங்க என்னுடைய வீட்டில் நீங்க தங்கணும், குழந்தை குட்டியெல்லாம் நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும். நான் வர்றேன். நீங்க வரதாபாய்க்கு போர் அடிச்சதுன்னா இந்த கணேஷ் இருக்காருல்ல, சங்கர் கணேஷ், ஆமா, அவர் பொண்ணு அடிச்சு தம்பி வா அப்படிங்குவார். இசையமைப்பாளர். ஆமா ஆமா, இங்கதான் இப்பதான் இருக்காரு. நம்ம ஆபீஸ் பக்கத்துல தான் வீடு. ஆமா, நம்ம ஆபீஸ் பக்கத்துல தான் வீடு. ஆமா ஆமா. அவரு ஒரு இசை திருட்டை செய்தார். யாரு? கணேஷ், சங்கர் கணேஷ். ஆமா. இது நடந்தது ஒரு 80கள்ல. ஒரு இளைஞன் கஷ்டப்பட்டு ஒரு இசையை போட்டு கொடுக்குறான். இதை பிளாக்ல வித்துறாரு. அவன் என்ன பண்றான், ரேடியோவில் குண்டை வச்சு ரேடியோவை பரிசு கொடுக்குறான். ரேடியோ ஆன் பண்றாரு, வெடிச்சு கையெல்லாம் சிதறிடுச்சு. அதான் கையில கிளவுஸ். இந்த வரலாறுல எவனுக்கும் தெரியாது, எவனுக்குமே தெரியாது. வரலாற்றா சொல்ல பதிவு பண்ண வேண்டிய தேவை ஆதர் நம்ம கொடுத்துருக்கு. நன்றி. அப்போ ஏப்பா நீ பம்பாய்க்கு வந்துரு, உடனே பிளைட் டிக்கெட் பம்பாய் போய். அவருக்கு அதாவது திரு சங்கர் கணேசன் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஆமா, இவர் இந்த வீடு அவர் கட்டி கொடுத்த வீடு இங்க டி நகர்ல இருக்கு. ஆமா, வரதாபாய் கட்டி கொடுத்த வீடு. பாடு வந்து 6 மணி போட்டு பாடிட்டே யாரு? சங்கர் கணேசன். பாட்டுக்கு பாடிட்டே இருப்பா, உனக்கு என்ன தோணுதோ பாடுனா, இசை என்ற இன்ப வெள்ளத்தில் மூழ்கி ஓடோடி வந்து பாடு. எல்லா தாதாக்களும் இசை அள்ளி அள்ளி ரசிப்பான். இதுதான் போகும்போது ஏப்பா ஒரு 5 கொடுத்து அனுப்பு. அதான் என்டர்டைன்மெண்ட். அதான்
எவ்வளவு கொடுத்து அனுப்பு? 5. 5னா ஆ, அந்த காலத்துல 5 லட்சம். 5 லட்சம். வரதாபாயிட்ட 3 பாலிசிங்க. தேச துரோகமா எதுவும் செய்யக்கூடாது. சரி. ஆனால் ஆ. அதே நேரத்துல ஹெராயின், அதாவது போதைப் பொருளை கடத்தி விற்கக்கூடாது. ஆ, பெண்களை பாலியல் தொழில் ஈடுபடுத்தக்கூடாது. 3 பாலிசி. ஆனா ஆனா கடத்தல்காரன், ஆனா கடத்தல் கடத்தல்காரன், நேர்மையான கடத்தல்காரன். நேர்மையான கடத்தல். கள்ளச்சாராயம் காசுறாரு. அது கள்ளச்சாராயம்ல ஒரு காலத்துல. ஆ, அதுக்கு பிறகு தங்கத்தை மட்டும்தான் கடத்துறது. தங்கத்தை மட்டும். தங்கத்தை மட்டும்தான். ஆ, கோல்டு மார்க்கெட்டை வரதாபாய் தான் முடிவு பண்ணுவார். ம், நீங்க ஒரு காலத்துல பிட்பாக்கெட் அடிச்சிருப்பான் 50 100க்கு. அப்புறம் அவன் பெரிய 500 கோடி தலைவர் ஆயிட்டான். பழைய கதை 50 ரூபாய் பிட்பாக்கெட் அடிச்சிய இந்த கதை தான். அப்போ வரதாபாயை பொறுத்த வரைக்கும் இந்தியா பேஸ், இந்தியா தான் உலகத்திலே பெரிய கன்சியூமர் மார்க்கெட். எலக்ட்ரானிக் பொருளாக இருந்தாலும் சரி, தங்கமாக இருந்தாலும் சரி, ம், வைரமாக இருந்தாலும் சரி, வைடூரியமாக இருந்தாலும் சரி, ம். பம்பாய் வழியா தான் நீங்க இந்தியாவுக்குள்ள சப்ளை ஆகும். சப்ளை. கன்சியூமர் என்பவன் உலகத்திலே இந்தியாவில் தான் 100 கோடி பேர் இருக்கான். எந்த பொருள் வந்தாலும் சரி 100 கோடி பேர் அடுத்த கடையில் வாங்கிடுவோம். இவ்வளவு பெரிய மார்க்கெட்டே உலகத்திலே கிடையாது. ம், சீனாவில் கூட கன்சியூமர் பர்ச்சேஸ் ஆஃப் பீப்புள் ம், ஆளே கிடையாது. பர்ச்சேசிங் பவர் ஆஃப் பீப்புள், ஒரு பொருளை வாங்கக்கூடிய சக்தி உடையவன் ம். உள்ள ஒரே நாடு அது ம். இந்தியா தான். உலக மக்கள் தொகை பெரிய நாடுகள்லயே 10 கோடி 20 கோடி 7 கோடி 3 கோடி 1.5 கோடி தான் இருக்கு. இந்தியாவில் கன்சியூமரே 140 கோடி பேர், 100 கோடி பேர். 100 கோடி பேர். அப்போ இங்க எல்லா கடத்தலும் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு. கடல் வத்துனா கடத்தல் நிற்கும். ஓ, எப்ப கடத்தல் நீங்க கடல் வத்துறது எப்ப கடத்தல் நிக்கிறது? அதே போல வருஷம் ஒருக்கா, நான் சொன்னதெல்லாம் ஒரு 50 வருடங்களுக்கு முன்பு, இன்னைக்கு நேரத்தில் ஒரு கடத்தல்காரன் 1 லட்சம் ரூபா வரதாபாயிட்டு கொடுத்துருவான். ம், 200 கடத்தல்காரன் 2 கோடி ரூபாய் அந்த காலத்துல. ம், நான் சொல்ல எப்போ, ம், 70கள் எமர்ஜென்சிக்கு முன்பு ம். கொடுத்து துபாயில ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். ம். நீ சிரித்தால் தீபாவளி. அப்போ அந்த துபாயில உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இந்த கோலிவுட் நடிகைகளும், ஆ, பாலிவுட் நடிகைகளும் நடிகர்களும், ஹாலிவுட் நடிகர்களும் நடிகைகளும், ஆ, அத்தனை பேரும் அங்க என்ன இருக்கோ, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், உலகத்தில் இருக்கிற உயர்ந்த வகை மதுக்கள், ம், மாதுக்கள், குடி பீடி லேடி இல்லாதவன் ஒரு பேடி, ம். இப்படி எல்லா வகையான ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஒரு வாரம் நடக்கும். ஆ. அதான் அவர்களுக்கு உற்சாகம். ஆ. அடுத்த வருஷம் எவன் உயிரோடு இருக்கான், எவன் சூடு படிச்சாத்தான், எவன் ஜெயிலுக்கு போயிட்டான், எவன் லைஃப் வாங்கியிருக்கான், எவனுக்கு காடு போச்சு, அதான் கோடிக்கணக்க பணம் வரும். 5 லட்சத்திர வாழ்க்கை. எப்போ ஜெயிலுக்கு போவான்னு தெரியாது, எப்போ என்கவுண்டர் போவான்னு தெரியாது, எப்போ கடலை போவான்னு தெரியாது. அதனால இருக்க வரைக்கும் இப்போ வேலை அனுபவிச்சுக்க. Enjoy பண்ணு. மாஸ்டர் ஆஃப் தி ஆல் த சப்ஜெக்ட். ஓ, அப்போ கூடுவானுங்களாம். கூடி இந்த பக்கம் டான்ஸ் நடக்கும், இந்த பக்கம் தமனா டான்ஸ். தமனாலாம் அப்ப இல்ல. தமிழ்நாடுல ஆமா. அப்போ அப்ப அப்ப தமிழ்நாடு. அந்த காலத்து தமனாக்கள், அனுஷ்காக்கள், ரம்பாக்கள், ஊர்வசிகள், திரிஷா, திரிஷாக்கள், கீர்த்தி சுரேஷ். கீர்த்தி சுரேஷ், நயன்தாரா எல்லாம் அந்தந்த பக்கம் ஆடிட்டே இருப்பாங்க, பாடிட்டே இருப்பாங்க. சுசீலா பாடும், இப்ப சைலஜா, ஆ. சித்ரா, ஆ, அம்பிகா, ராதா அவங்க எல்லாம் எல்லாம் கும்பல் பூரா அப்போ அந்த காலத்துல எல்லாம் மும்பை அந்த எல்லாம் ஏற்றுமதி தான். யாரு இவரு வரதாபாய். வரதாபாய் சந்தோஷமா இருக்கியா. ஆ, அப்போ துபாயினுடைய இந்திய தூதர் பேர் ஸ்ரீவத்சா. ஸ்ரீவத்சா. அவர் நாடகத்துல கலந்துக்கிறையா? வேண்டாயா, உனக்கு 4 கோழி விட்டு 4 பாலி விட்டு அங்க அனுப்புறேன், நீ அங்கே டான்ஸ் ஆடு. இதை பார்த்தா எனக்கு நான் அங்க வரணும்யா. யாரு? ஸ்ரீவத்சா. அப்போ இல்லையா, நீ ஒரு பெரிய பொறுப்பு இருக்க, ஒரு நாட்டினுடைய ஒரு கான்சர்ட் ஜெனரல், நீ எல்லாரும் வரக்கூடாதியா. வரதாபாய் என்ன ஏயா புறக்கணிக்கிற? நான் இந்த டான்ஸ் எல்லாம் வாழ்க்கையில பார்க்கணும் ஐயா, ஒட்டுமொத்தமா பார்க்கணும் ஐயா. தமிழ் படம், இந்தி படம், ஹாலிவுட் எல்லா படமும் ஒன்றா நடக்குதுயா, நான் பார்க்கணும்யா. அப்படி சரி வந்து தொலை, வெளியிலையும் தெரிஞ்சிட போதியா. அப்போ நம்ம போய் செல்ஃபோன்லாம் வச்சுக்க வந்து சரக்கு கிறக்க போட்டு ஆடி கீடி டான்ஸ் ஆடி, தமனா கூட எல்லாம் அந்த காலத்து தமனா கூட காவாலா பாட்டெல்லாம் ஆடி கடைசியில் கச்சா முச்சா ஆகி, அப்பா இவர் தூக்கி பத்திரமா தூதரத்தில் விடுங்கப்பா, இந்திய தூதரத்தில், நம்ம நாட்டு தூதர். ஏய் போயா, நான் இங்கே தான் ஆடுவேன், பஸ்ஸா ஆடுவேன்னு சொல்லி
இல்ல நீ இங்க நாட்டினுடைய மானமே அது, இந்தியாவுடைய மானமே இங்க ஆடுது. எதுல ஜட்டியில ஆடுது. 2 பீஸ்ல வேண்டாம் இப்போ கடைசி தள்ளு முள்ளாயி. ஏயா நான் சந்தோஷமா ஒரு நாள் தான் இருக்கேன் இந்த வயசுல. வரதாபாய் தள்ளி விட்டு வரதாபாய் ஆளுகளை போட்டு பிசரை கிளப்பி புளிஞ்சு எடுத்து கொண்டு போட்டான். எங்க இந்திய தூதர் போட்டான். அது ஒரு வரதாபாய்க்கு ஒரு கரை. இது ஆள் இருந்தாரா இல்லையா? யாரு? பத்சா இருந்தார். நீங்க வரதாபாயுடைய டாமினேஷன் பத்தி பாருங்க. இதே போல நீங்க இவரை போய் எப்படி நீங்க டான்னு சொல்ல முடியும்? அவருக்கு ரொம்ப அதாவது யான் பெற்ற இன்பம் வையகம் பெறட்டும். அவ்வளவுதான். எல்லாரும் தாவூத் இப்ராஹிம் பம்பாயை கட்டி ஆண்ட தாவூத் இப்ராஹிம், நிழல் உலக தாதா, அண்டர் கிரவுண்ட் தாதா, அருண் காவ்லி, ஷோட்டா ஷகில், பட்டாராஜன், சோட்டா ராஜன், எல்லாம் மலையாளிங்க. எல்லாம் மலையாளிங்க. எனக்கு பம்பாய் கொஞ்சம் தொடர்பு இருக்கு. எப்படி? எப்போ நானு மாஸ்டர் ஆஃப் த ஆல் த சப்ஜெக்ட். ஈழ போராட்டம் வந்த பிறகு சிரிக்காதீங்க சார், சீரியஸா சொல்றேன். நான் ஈழ போராட்டம் வந்த பிறகு அண்ணா நகருக்கு மேல அமைஞ்சிக்கரை வர்றதே பெரும் பாக்கியம். எப்போ 80கள்ல சென்னை வர்றதே பெரிய பாக்கியம். சென்னை வர்றதே, மவுண்ட் ரோட்ல சுத்துறதே பெரிய விஷயம் 80கள்ல. எல்டிடின்னா புடிச்சிருவாங்க. எல்டிடிலாம் இல்லைங்க, நான் அது வேற இது வேற. சரி. அப்போ இந்த புலிகள் வந்த பிறகு லண்டனுக்குவான், பிரான்ஸுக்குவான், பிரிட்டனுக்குவான், டாலருக்குவான், பவுண்ட்ஸுக்குவான், இதெல்லாம் காமிச்சதே தமிழ்நாட்டுக்கு ஈழத்தமிழன் தாங்க. சரி. இதெல்லாம் காமிச்சதே யாரு? ஈழத்தமிழன் தான். லண்டன்ல இருந்து ஒருத்தர் வருவான், பிரான்ஸ்ல இருந்து ஒருத்தர் வருவான், நார்வேங்குவான், சுவிட்சர்லாந்துக்குவான். இதெல்லாம் எங்கடா யாருக்குங்க தெரியாதெல்லாம்? இவன் வந்த பிறகுதான் பக்கத்து ஏதோ 17 ஈழ போற மாதிரி ஃப்ளைட்ல ஏறி அங்கே இறங்கி. இப்போ நானும் அந்த ரேஞ்சில் எனக்கு இப்போ ஒரு எங்கள் சொந்தக்காரன் போகிறேன்னா பணமரம் ஏறி போலீஸுக்கே தெரியாம கல்லை அங்கேயே கட்டி குடிச்சிட்டு இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கான். பேர்லாம் சொல்ல நாளைக்கு அப்படி சண்டைக்கு வந்துடுவானுங்க. இன்னைக்கு வரைக்கும் டிவியில் போய் உட்காந்துக்கிறேன்னு என்னன்னாலும் பேசுவேன். சொந்தக்காரன் இன்னும் போலீஸுக்கே தெரியாம கல்லை கட்டி சுண்ணாம்பை போட்டால் 15 தெளிவு, சுண்ணாம்பு போடையில கல். நான் இப்போ தெளிவுதாயா இப்போ 15 தாயா இறக்குறேன்னு சொல்லி இன்னும் கல்லை கட்டி மரத்தில் ஏறி அங்கேயே குடிச்சிட்டு அப்படியே இறங்கி வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு இருக்கான். கல்லாம் தடை பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். எங்கேயும் பண்ண முடியாது. இப்படி நம்ம சொந்தக்காரன். ஆனால் நான் லண்டன் போய் பார்த்துருக்கேன். லண்டனில் எனக்கு கொஞ்சம் நண்பர்கள், பிரான்ஸில் கொஞ்சம் நண்பர்கள், சுவிட்சர்லாந்தில் நண்பர்கள், அமெரிக்காவில் நண்பர்கள். இதெல்லாம் ஈழத்தமிழன் வரலைன்னு அதெல்லாம் நடந்திருக்கு. மும்பைக்கும் போனீங்க? மும்பைக்கும் போனேன். மும்பையில் எனக்கு கென்னடின்னு ஒரு நண்பர், மயில்வானர் ஒரு நண்பர். இதெல்லாம் ஒரு 90கள்ல. பேர்லாம் பார்த்தா நம்ம ஊர் மாதிரி இருக்கு. நம்ம ஊர் ஆளு தான் எல்லாமே. அப்புறம் அவங்க எல்லாரும் ஹிந்திக்காரனா? எல்லாம் நம்ம ஊர் ஆளுக்கு தான். சரி. அப்போ பம்பாயில எனக்கு டிஸ்கோன்னு ஒருத்தர் தெரியும். டிஸ்கோ கருப்பையா, இப்பதான் இறந்தார். இங்க பெரிய தாதா. அங்க போய் பாருலாம் நடத்தி கோழிவாடால டிஸ்கோ கருப்பையான தெரியாத ஆளே இருக்கு. இந்த கொரோனாவில் தான் இறந்தார். அப்போ பம்பாயில என்ன நடக்குது, அண்டர் கிரவுண்ட்ல என்ன நடக்குது, எல்லா கதைகளுமே முடிஞ்ச வரைக்கும் சில தகவல் நமக்கு தெரியும். பிளஸ் தமிழர்கள் தான் எல்லா தொழிலையும் இருப்பான். சரி. வரதாபாயை பொறுத்த வரைக்கும் விநாயகர் சதுர்த்திய மிக பிரமாண்டமா கொண்டாடுவார். பெரிய பெரிய அண்டாக்கள்ல நோட்டை பிரிச்சு போட்டு மக்களை வரைச்சு ஒரு 1,00,000 ஸ்கொயர் மீட்டர் பந்தல் உட்கார்ந்து அள்ளி கொடுப்பார் மக்களுக்கு. சார் அந்த காலத்துல சிவசேனா தலைவர் பால் தாக்கரே பெரிய டாப். மராத்தி மராத்தி மக்களுக்கு மட்டும் தான் மண்ணின் மைந்தார். எல்லாம் வெளிய போடானே அப்படியே எப்படி ஒரு சஸ்டெயின் பண்ணாங்க? அத சொல்றேன். அப்போ அள்ளி கொடுப்பார். இதை பார்த்த பால் தாக்கரே லைட்டோட தீ வச்சு விட்டார். எங்க பந்தல் போற எரிஞ்சு போச்சு. குடிசை இல்ல, அந்த விநாயகர் சதுர்த்தி பந்தல் கொளுத்தி விட்டாரு பால் தாக்கரே. ஆமா, தமிழ் என்னடா என் ஊர்ல பண்றதுன்னு. அப்போ வரதாபாய் சொன்னாரு,
காலையில் அந்த பந்தல் இருக்கணும். சாயங்காலம் குளிச்சியாச்சு. ம். காலையில் அந்த பந்தல் 1,00,000 ஸ்கொயர் மீட்டர் பந்தல் காலையில் இருக்கணும். ம். என்ன முடியல தெரியும், எத்தனை கோடி பணம் வாங்கிக்க. 300 பேர் நைட்டு பூரா வேலை செஞ்சு காலையில் பந்தல் போட்டாங்க. அதே பந்தல். ஆ. பால் தாக்கரை மிரண்டு போய் ஒன்றுமே பண்ண முடியல. காலையில் 1,00,000 ஸ்கொயர் மீட்டரில் பிரம்மாண்ட பந்தல். ம். பால் தாக்கரைக்கு போய் சொல்லிட்டாங்க, அதே பந்தல் அப்படியே இருக்கு. ரைட். நம்ம ஏடா தீ வச்சீங்க, தீ வச்சு கருகி தீ எரிஞ்சதை பார்த்தோம், ஆ. ஆனால் காலையில் பந்தல் இருக்கு. ஆ. எப்படா அது முடியும்? வரதாபாயால தான் முடியும். வரதாபாயால தான் முடியும். முடியும். சரி, வேட்டி கட்டின பையல பூரா அடி. யாரு? பால் பால் தாக்கரே. தாக்கரே. மண்ணின் மைந்தர்கள், மராட்டி மண் மராட்டியர்களுக்கு. ஆமா. இவங்களுக்கு என்ன வேலைங்க? தமிழ் என்னடா இங்க? இங்க ஆ? அடி, வேட்டி அடி போனா அடி உத. அப்போ எல்லாம் வரதா போயிட்டு போய் சொல்றாங்க, இப்படி நம்மள எங்க வேட்டி அடி போனாலும் ம். சிவசேனா ஆட்கள் நம்மள அடிக்கிறாங்கன்னு. ம். அப்போ வர்லின்னு ஒரு ஏரியா, வரலி. வரலி நாகான்னு ஒரு ஏரியா, அங்க தமிழர்கள் அடர்த்தியா வாழ்ற ஏரியா. மராட்டிக்கார் எப்படி இருப்பான்னா, நீங்க பைஜாமா போட்டிருப்பான், ஜிப்பா போட்டிருப்பான், ஒரு தொப்பி வச்சிருப்பான், பார்த்துருக்கீங்களா? ம். ஒரு வெள்ளை தொப்பி. ம். இது அவனுடைய அடையாளம். ஒரு 30 பேரை பிடிச்சாங்க. இந்த பைஜாமா குருதாப்பட்டி தொப்பி வைத்த 30 பேரை வர்லி நாகால கொண்டு போய் நம்ம ஆட்கள் என்ன பண்ணா, புரோட்டா சட்டி இருக்குல்ல, ஆமா. ஆமா. அதுல உட்கார வச்சிட்டான், கையை காலை கட்டி. ஆ. என்ன ஆகும்? வெந்துரும். அடியில பூரா தீய வச்சு விட்டான். ஆ. 30 பேருக்கு அப்படி. ஆ. 30 பேரும் போய் பின்னாடி பகுதியை போய் காமிக்கிறான். யாருக்கிட்ட? பால் தாக்கரேட்ட. இன்னைக்கு ஸ்டார்டிங் 30, டெய்லி 30 பேரை அனுப்பிவிடுவேன். புரோட்டாவை புரட்டி புரோட்டா போடுற மாதிரி புரட்டி எடுத்து. தமிழர்கள் பாதுகாக்கப்பட்டான். ஓ. தமிழர்கள் பாதுகாக்கப்பட்ட. பாதுகாக்கப்பட்டான். அப்போ பால் தாக்கரேவோடு சரிசமமாக சண்டை போடுவதற்கு ஒரு பெரிய குழுவை வச்சிருந்தார். இவருடைய ஆடிட்டர் தான் சுப்பிரமணியன். அந்த சுப்பிரமணியனா மாதுங்காருடைய சட்டசபை எம்எல்ஏ. இவருடைய ஆடிட்டர். ம். அவர் பிராமின். ம். இவர் சொன்னா 5 சட்டமன்ற தொகுதிகள் இவருடைய வாக்கு தான். மாதுங்கா, தாராவி, அண்டஃபில், இப்படி ஒரு செம்பூர், இப்படி 5 பகுதிகளில் 20 லட்சம் பேர் இவர் தான். இந்த ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு பேர் வந்திருக்காங்க. யார் எங்க கேட்டிங்கன்னா, ம். மாட்டுங்காக ராஜுபாய், ம். பாண்டுப்புல ராஜமாணிக்கம், ம். இப்படி பல பேர். மும்பாயை ஒரே நேரத்தில் மும்பாய் தமிழர் பேரவை ஒரு அமைப்பை ஆரம்பித்து, கோவண்டி குறிஞ்சி பாபு, சீதா கேம்ப் ராஜ்மோகன் கள்ளக்குறிச்சிக்காரு, மாட்டுங்கா ராஜுபாய், பாண்டு ராஜமாணிக்கம், இப்படி பல பேரை மும்பை தமிழர் பேரவைன்னு 20 லட்சம் பேரையும் உண்டாக்குறார். இந்த டான் செய்ய வேண்டிய வேலையா? அப்போ தமிழர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதுல ஒரு தமிழ் தேசிய தலைவனாகவே இருந்திருக்கிறார். அவரை தாதான்னு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அடையாளப்படுத்தி. நீங்க நான் முதலே சொன்ன பாதியில் விட்டுட்டேன். பம்பாயில் இருக்கக்கூடிய அந்த நிலவுலக தாதாக்கள், தாவூத் இப்ராஹிம், அருண் காவலி, சோட்டா ராஜன், படா ராஜன், இப்படியான ஆட்கள் பூரா பாகிஸ்தானுடைய கைக்கூலியா மாறிட்டான்னு இவர் தகவல் வருது. அவ்வளோ பேரையும் கூப்பிடுறாரு. இவர் கூப்பிட்டா எல்லா பேரும் வருவான். வந்து சொல்றாரு, உங்களை பற்றி எனக்கு தவறான தகவல் வருது. இந்த பம்பாய் பாதிக்கப்பட்டால் நம்ம அத்தனை பேர் அகதியா போன தவறு வழியில் பம்பாயை நம்மை வாழ வைத்த மண். நான் போட்டுறாத ஊருக்கு வந்தேன், மூட்டை தூக்கிட்டு இருந்தேன். ரயில்வே ஸ்டேஷன்ல எவனா 2 ரூபா கொடுப்பானா? ஒரு சூட்கேஸை கொண்டு போய் அவன் வெளியில கொடுத்தா 2 ரூபா. லட்சங்கள் கோடிகள் கொட்டுது, மக்கள் வந்து கொட்டுறான். நம்ம இந்த மண்ணை சொந்த மண்ணை போல பாதுகாக்கணும். எந்த தேச விரோத செயலுக்கும் நான் ஒத்துக்க, நானே உங்களை பிடிச்சி கொடுத்துருவேன். அப்படி சொன்ன பிறகுதான் அந்த முயற்சி அவர் இறந்த பிறகுதான் நடந்தது. அவரே இறந்த பிறகுதான் நடந்தது. எம்ஜிஆரோட நல்ல நெருக்கமா இருப்பார். கருணாநிதி ஒருக்கா வரதாபாயை வச்சு ஒரு பெரிய பிரம்மாண்ட கூட்டம் நடத்தணும்னு முடிவு பண்ணியிருக்காரு.
எம்ஜிஆர் கூப்பிட்டு யோ எனக்கு ஒரு நிகழ்ச்சியா நீ இங்கே வந்துறியான்ட்டார். ம். எங்க ம். மெட்ராஸுக்கு வந்துறியான்னாரு. வரதாபாய் வர்றாருன்னா வரதாபாய் வரல யாரு கலைஞர் கூட்டத்துக்கு? கருணாநிதி கூட்டத்துக்கு. ஆ. அப்போ கருணாநிதி வேதனையோடு சொல்றார், வரதாபாய் என்னிடம் வராத பாய், என்னிடம் வராத பாய். வராத பாய். எம்ஜிஆருக்கு தான் அவரு வருகிற பாய். நான் பம்பாய் உங்களை தேடி வந்திருக்கேன், ஆனால் என்னை புறக்கணித்து விட்டு வரதாபாய் சென்னையில் போய் கலந்துக்கிறார். என்னை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன அவரு எனக்கு அவரு வரதாபாய் இல்லை, அவரு வராத பாய். வராத பாய். இப்படின்னு தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்கிறார் கருணாநிதி. அவரை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆருடைய பக்தர், எம்ஜிஆருடைய பக்தர். ரெண்டாவது, ஒரு போலீஸ் அதிகாரி உடைய மகளை அந்த ஊர் எம்எல்ஏ கெடுத்துட்டான். அவர் நேர்மையான போலீஸ் அதிகாரி. அந்த அதிகாரி கண்ணீரும் கம்பளையுமா போய் சொல்றாரு வரதாபாயிட்ட, என் பொண்ணை கெடுத்துட்டான், என் பொண்ணு மனநோயாளி ஆயிட்டா, பித்து பிடிச்சிருச்சு. தினம் நானும் என்னுடைய மனைவி அதை பார்த்து நாங்களும் பித்து பிடிப்பதை தவிர தற்கொலை செய்வதை தவிர வேறு வழியே இல்லை. அந்த பெண்ணை எங்களால் தினம் சகிக்கவே முடியல. அவ சிட்டாக வளர்ந்தாள். உங்களுக்கு ஒரு மகன் இருக்கு, இவருக்கு 2 பையன், ஒரு பொண்ணு இருக்கு. வரதாபாய்க்கு ஜானகிராமன், மோகன், ரவி, ஒரு மக, 3 மகன், ஒரு மகன். எனக்கு நீதான் நீதி கொடுக்கணுங்கிறார். ஒண்ணுமே இல்லை. அவருடைய காஜாபாய் அனுப்புறார். காஜாபாய் நேரம் போறார், எம்எல்ஏ வீட்டுக்கு போறார். எங்கப்பா உங்க பையன்? வரதாபாய் ஆட்கள் வந்திருக்கீங்க, அபாயம் ஐயா. எங்க உன் பையன்? உள்ள இருக்கான். உள்ள போனாங்க. உலகத்துல யாருமே இப்படி செய்ய முடியாது. உனக்கு தண்டனை அது என்ன தெரியுமா? அந்த பொண்ணு பித்து பிடிச்சு தலையெல்லாம் விரிச்சு மனநோயாளியா போச்சு. கல்லூரிக்கு போன பெண். அதே போல உனக்கும் உன்னுடைய மகனை பித்து பிடிக்க வைக்கணும். நீ அதை பார்த்து வாழ்நாள் முழுக்க அதை நீ அனுபவிக்கணும். ஒண்ணுமே பண்ணல. கைய காலை 4 திசை வெட்டி போட்டு போயிட்டே இருக்கு. கற்பனை பண்ண முடியுமா? எந்த நீதிமன்றத்துல இந்த தீர்ப்பு கிடைக்கும்? நான் அதை நியாயப்படுத்த விரும்பல. வேறுவாய் இந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு எது தீர்ப்பு? அதே போல ஒரு எம்எல்ஏ மகளை, இது போலீஸ் அதிகாரியுடைய மகளை, ஒரு எம்எல்ஏ மகளை எம்பி மகன் இதே மாதிரி கெடுத்துட்டான். வரதாபாய் தான் பஞ்சாயத்து வருது. அவனை தூக்கிட்டு வந்து மிதிச்சு கட்டுறா தாலிய வரதாபாய். அதை விட இவருடைய மகன் அந்த ஏரியாவிலேயே பெரிய நகைக்கடை உரிமையாளர், பாப்புலா ஜுவல்லரி வைர வியாபாரி. அவரு மகளை வரதாபாய் மகன் கூட்டு வந்துட்டான். எங்க? அவங்க குஜராத்தி, இவங்க தமிழர். கூட்டு வந்துட்டான். பம்பாயினுடைய கமிஷனர் ரிஃபைரா ஸ்பாட்டுக்கு வர்றாரு. வரதாபாய், இது வரைக்கும் நீங்க எந்த பெண்களையும் நீங்க கடத்தல, ஆனா இப்போ மாதுங்கலி பெரிய ஜுவல்லரி பாப்புலா ஜுவல்லரி ஓனரு பாப்புலாபாய் வந்திருக்கார். உங்க மகன் அந்த பொண்ணை கடத்திட்டு வந்துட்டான், கையோட அனுப்பிச்சு வச்சிருங்க. யார் சொல்றா? பம்பாய் கமிஷனர் ரிஃபைரா சொல்றார். ஒண்ணுமே சொல்ல. ஏமா வர சொல்லுமா? அந்த பொண்ணு வந்தது. அங்கிள், நான் மேஜர், என்னுடைய கணவனை தேர்ந்தெடுப்பதற்கான உரிமை எனக்கு இருக்கு. என்னை யாரும் கடத்திட்டு வரல, என்னை யாரும் கடத்திட்டு வரல. நானும் அவரு என்னுடைய கணவரா விருப்பப்பட்டு நானே வந்துட்டேன். நீங்க வந்தீங்க, எங்களுடைய திருமணத்தை நீங்களே நடத்தி வைங்க. யாரு? பம்பாய் கமிஷனர் தலைமையில திருமணம். வரதாபாய் சொன்னார், நான் எந்த பெண்ணையும் விருப்பத்துக்கு மாறா என்னுடைய வாழ்நாள்ல நான் தவறான முடிவை, மற்றவருக்கு நான் வழிகாட்டியா இருக்கணுமே தவிர எனக்கு ஒரு தாதா பட்டம் வந்துருச்சு. எந்த காலத்தில் இது போன்ற தவறுகளை நான் வாழ்நாளே செய்ய மாட்டேன். எமர்ஜென்சி காலத்தில் இவர் கைது செய்யப்படுவார் நிலைமை வந்த பிறகு தேடுறான். 15 பேர் தீ குளிச்சு சாகுறான். இப்படி வரலாறு எந்த டானுக்கு இருந்ததா இல்லை. 15 பேரு நீதிபதி சொல்றாரு, இவன் தாதாவோ டானோ அல்ல, 15 பேர் உயிருக்கு நான் மதிப்பு கொடுக்க ரிலீஸ் பண்றேன். எமர்ஜென்சி காலத்தில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார், ஆனால்
பல வழக்குகளை இவருடைய அரசியல் வாழ்க்கையை முடித்து வைப்பதற்காக ஒரு கமிஷனரும் ஒரு ஜாயிண்ட் கமிஷனர் 2 பேரும் இப்படியாவது வரதாபாயுடைய குற்றத்தை உடைக்கணும்னு வர்றாங்க. அப்போ அந்த ஜாயிண்ட் கமிஷனர் வேட்டையாடுறாரு. காஜாபாயை அடிச்சு ரத்த காயத்தோடு எடுத்துட்டு போறாங்க. மக்கள்லாம் பார்க்குறான் வரதாபாய் தலைமறைவு. வரதாபாயை பிடிக்கவே முடியல. அதன் பிறகு அந்த ஜாயிண்ட் கமிஷனரால் பாதிக்கப்பட்ட அத்தனை பேரும் நீதிமன்றத்தில் வழக்கு போடுறான். வழக்கு போட்ட பிறகு அந்த ஜாயிண்ட் கமிஷனர் வரதாபாயிடம் என்னை மன்னிச்சுங்க, என்னை மன்னித்து கொள்ளுங்கன்னு மன்னிப்பு கேட்டு போறாங்க. இப்போ அதே போல வரதாபாயை பொறுத்த வரைக்கும் காவல்துறை அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் நீங்க ஒரு ஸ்மக்லர், ஒரு கடத்தல்காரன் தான். கடத்தலே நடக்கக்கூடாதுன்னு எப்படி நடக்குதுன்னு பார்க்கலான்னு கமிஷனருக்கு அவருக்குமான சண்டை. தாராளமா பொருள் கிடைக்கும், தாராளமா கடத்தல் நடக்குது. அப்போ எப்படி நீங்க இந்த கடத்தலை பண்றீங்க எனக்கு சொல்லுங்கன்னா, ஆம்புலன்ஸ்ல எடுத்துட்டு போய் சம்பளம் பண்ணிட்டேன். இதுல ஆம்புலன்ஸ், மருத்துவமனை ஆம்புலன்ஸ்ல என்னுடைய கடத்தல் பொருள்கள் பூரா 3 மாதத்துக்கு தேவையான பொருள்கள்லாம் போய் சேர்ந்துருச்சுன்னு. இதை நம்ம யோசிக்கவே இல்லையே, இதை நம்ம யோசிக்கவே இல்லையே. அடுத்து எப்படி போகும்? அதுக்கு நாங்கள் வேற வழி வச்சிருக்கோம், அதுக்கு நாங்கள் வேற வழி வச்சிருக்கோம். இப்படி அரசாங்கத்துக்கே சவால். ராஜசேகர் நாயர்னு ஒரு கப்பல் கேப்டன். அந்த கேப்டன் வந்து அபூர்வரா மாறிட்டார். அபூர்வரா மாறி வரதாபாயினுடைய சாம்ராஜ்யமே தவிடுபடி ஆயிரும். நீதிமன்றத்தில் அவர் அப்ரூவர். இந்த கடத்தல் நெட்வொர்க் அத்தனையும் துபாயில் பொருள் ஏற்றப்படுவதிலிருந்து பம்பாய் துறைமுகத்தில் இறக்கப்படுவது வரை அத்தனை ரகசியங்களையும் சொல்ல போறார். எங்க நீதிமன்ற கூண்டில் நிற்கிறார். நீங்க நீதிமன்ற வளாகத்துக்குள்ள கப்பல் கேப்டன் உடை அணிந்த ஒரு 10 பேர் போறான். 10 பேர் நீதிபதிக்கு முன்பே அந்த அபூர்வர் வெட்டி சாய்க்கப்படுகிறார். ஜட்ஜி பின்னாடி தப்பிச்சு ஓடிடுறார். அதன் பிறகு நிழல் உலகம் முழுக்க அதிர்ந்து போகுது. வரதாபாயோட விசுவாசமாக இருந்து வரதாபாயோடு கடத்தல் செய்து வரதாபாயை காட்டி கொடுத்தால் இதுதான் கதி. நீங்க கல்யாணமா இந்த 1 லட்சம், கச்சேரியா இந்த 1 லட்சம், என்ன வேணும்? நீங்க எனக்கு ஜபராஜ் சொன்னார், ஐயா நாங்கெல்லாம் திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கோம், தீபாவளிக்கு ஊருக்கு போகணும், ரயில் விடணும் ஐயா, 25 லட்ச ரூபா கொடுத்து டெல்லிக்கு அனுப்புவாராம் வரதாபா. யார? ஜபராஜ. நேராக போய் ரயில்வே அமைச்சர்கள் எல்லாம் பார்த்து, ரயில்வே செக்ரட்டரி, ரயில்வே துறை அதிகாரிகள் எல்லாம் கட்டிங்க கொடுத்தா அவர் டெல்லியிலேருந்து பம்பாய் வரக்குள்ள பம்பாயிலேருந்து ரயில் புறப்பட்டு போயிடும். இந்த தென்புலத்து மக்களோடு மிக அவர்களுடைய அபிலாஷைகளை நீங்கள் 20 லட்சம் பேர் பம்பாயில் தமிழர்கள் வந்திருக்கிறான். இந்த பம்பாயில் 20 லட்சம் பேர் எப்படி போய் சேர்ந்தான்னா, இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு நீங்கள் பிரிட்டிஷ் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு நீங்கள் பம்பாய் தான் அந்த கார்மெண்ட்ஸில் தொழில் கேந்திரமாக உருவாகுது. அப்போ இப்போ இந்த சிந்தாதிரி பேட்டைக்கு பேர் சின்னத்தரிப்பேட்டை. சின்னத்தரிப்பேட்டை. தறி, இந்த நூலை சாயங்காய்ச்சுவான், சாயங்காய்ச்சி அதை நெய்வான், அது துணியாக்குவான். தாராவில அதுதான் தொழில். இந்த ஈரோடு பள்ளிப்பாளையத்தில் அந்த நூலை சாயங்காய்ச்சுவான், அடுப்பில் போட்டு எரிப்பான், எரித்து காவிரி ஆற்றுல விட்டுருவாங்க. அதான் பொல்யூஷன் போர்டு விடக்கூடாதுன்னு இருக்காங்க. இந்த வேலைகளை உலகத்திலேயே நெய்தலை தமிழர்கள் தான் பம்பாய் தாராவியில் போய், இன்னைக்கும் தாராவி முழுக்க தமிழர்கள் இருப்பதற்கு காரணமே நீங்கள் இந்தியா சுதந்திரம் அடைந்த ஒரு 50 காலகட்டத்தில் அத்தனை பேரும் இடம்பெயர்ந்த இடம் தான் அந்த தாராவி. தாராவி ஆசியாவிலேயே பெரிய குடிசை பகுதி. இது அப்படியே நீங்கள் அதானி எடுத்துட்டான். அதானி எடுத்துட்டான். ஏறக்குறைய ஒரு 150 ஏக்கரா எடுத்துட்டான். எடுத்து அதை அந்த மக்களுக்கு ஒரு 250 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் கட்டி கொடுத்துட்டு மீதி அதானி விற்க போகிறான். அதில் பல ஆயிரம் கோடி வியாபாரம் இருக்கு. இப்படி பம்பாய் முழுக்க தமிழர்கள் அத்தனை பேருமே பாதுகாப்பாக வாழ்வதற்கான அதிகாரத்தை பயன்படுத்தியவர் வரதாபாய். இவருக்கு எங்க சர்க்கிள் வருதுன்னா,
ஒன்று ம். சுப்பிரமணியம். சரி. யார் சுப்பிரமணியம்னா மாதுங்கா சட்டமன்ற உறுப்பினர், இவருடைய கணக்கு பிள்ளை. இவர் வருடா வருடம் சண்முகானந்த ஹால் விநாயகர் சதுர்த்தி அப்போ பெரிய விழா நடக்கும். இந்த விழாவில் சங்கராச்சாரியார் தான் அங்கே கதா காலட்சாபம் பண்ணுவார். ஒரு வருஷம் என்ன நினைக்கிறாரு, நம்ம கிருபானந்த வாரியார் பண்ண என்னன்னு நினைக்கிறார். ஏன்னா இவரு முதலியார், அவரு முதலியார். கிருபானந்த வாரியாரும் முதலியார். அப்போ சுப்பிரமணிய வேண்டாம், எங்க ஆள் தான் பண்ணணுங்கிறார். யாரு? பெரிய சங்கராச்சாரியார். இல்ல எங்க ஆள் தான் ஐயா பண்ணணும். இவருக்கு அரசியல் தெரியாது. யாருக்கு? வரதராஜ முதலியார். RSS அரசியல் தெரியாது. என் ஆள் தான் பண்ணணும். வந்துட்டார், எங்க பம்பாய் வந்துட்டார். பெரிய சங்கராச்சாரியார் தங்குகிற அதே அறையில யாரை தங்க வைக்கிறாரு? கிருபானந்த வாரியார். கிருபானந்த வாரியாரை தங்க வச்சு கிருபானந்த வாரியார் தான் அந்த ஒரு வாரம் கதா காலாட்சேபம் பண்றார். இதுதான் நீங்க சுப்பிரமணிய அப்படியே எதிராக போயிடுறார். எதிராக போன பிறகுதான் முழுக்க முழுக்க வர்தாபாயுடைய சாம்ராஜ்யம் நீங்க தரிகட்டு சரிவதற்கு காரணமே இந்த மோதல் தான். ஏன்னா சுப்பிரமணியத்துக்கு எல்லா தகவலும் தெரியும். எத்தனை ஆயிரம். அந்த சுப்பிரமணியன்றவர் வந்து வரதாபாயுடைய ஆடிட்டர், ஒரு பார்ப்பனர், கணக்கு பிள்ளைய எம்எல்ஏ ஆக்குறாரு. யாரு? வரதாபாய். எம்எல்ஏ ஆக்கின பிறகு அவரு அந்த சண்முகானந்த விநாயகர் சதுர்த்தி நிகழ்ச்சியில சங்கராச்சாரியார் வேண்டாம், யார் வேணும்? கிருபானந்தா. அதுதான் முரண்பாடு. இந்த முரண்பாட்டுல தான் அப்புறூரான ராஜசேகர கப்பல் கேப்டன் சுட்டு கொல்லப்பட்டார். சுப்பிரமணியனை எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா சுப்பிரமணியனுக்கு ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கு. எது? இன்கம் டேக்ஸ், அமலாக்கத்துறை, எக்ஸைஸ், அவால் தான் இருப்பான். எல்லா ஆட்கள் அவால் கும்பல் தான் அங்க இருக்கும். அப்போ கடைசியா அவரால் சமாளிக்கவே முடியல. அவால் நினைச்சா ஒண்ணுமே பண்ண முடியல. அதோட என்ன பண்றாரு, இனி பம்பாய் வாழ்க்கை முடிவுக்கு வந்தது. பம்பாய் வாழ்க்கை முடிவுக்கு வந்தது. அவர் இறந்து போனது சென்னையில தான் இருக்கிறார். சென்னையில தான் இருக்கிறார். என்ன நோய் வாய்ப்பட்டு இருந்தாரா? இல்ல அவரு மன உளைச்சல் ஆகி போச்சு. சரி. அப்போ அங்க இருந்து பேக்கிங் வந்துட்டாரு, சென்னை வந்துட்டார். வந்து ஈசிஆர்ல குடியேறிட்டார். அப்ப அப்படி வரும்போது என்ன நடந்ததுன்னா, அவருடைய வீட்டை ஒருவருக்கு கொடுத்துட்டு வந்துட்டார். வீடு ஒருத்தருக்கு. விநாயகர் கோயில அந்த பியூனுக்கு கொடுத்துட்டு வர்றாரு. அதே போல நாயுடு ஹாஜாபாய் வலதுகரம் இடதுகரம் எல்லா சொத்தையும் நீங்களே எடுத்துக்கன்னு கொடுத்துட்டார். பம்பாய் தமிழர் பேரவை, இந்த பம்பாய் தமிழர் பேரவை தான் பள்ளிக்கூடம் கட்டி நடத்துது. இந்த பள்ளிக்கூடத்துல இவருடைய குழந்தைகள் பள்ளிக்கூடத்துல தான் படிக்குது. அதான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு பேரு சவுத் இந்தியா வெல்ஃபேர் அசோசியேஷன். தமிழ் குழந்தைகளை ஆசியாவிலேயே பெரிய பள்ளிக்கூடமா அது நடத்துறது. அந்த பள்ளிக்கூடம் தமிழர்கள் அத்தனை பேரும் பைசா கூட இல்லாம பட்டம் வாங்குவதற்கான முயற்சி அந்த பள்ளிக்கூடம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஒரு நாள் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போறாரு, பாக்குறாரு, என்னடா அந்த குழந்தைங்களாம் படிக்க ஃபேன் இல்லை, எல்லா ரூம்லையும் ஃபேன் போட சொன்னார். இப்படி அவர் உயிரோடு இருந்த காலம் முழுக்க பம்பாயில தமிழர்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு. இந்த எது சுப்பிரமணியம் இவருக்கு எதிராக மாறிய பிறகு தொடர் சரிவு. ஏன்னா அத்தனை ரகசியங்கள் அவருக்கு தெரியும். அதுக்கு பிறகுதான் நமக்கு மும்பை வாழ்க்கை முடிவுக்கு வந்ததுன்னு எங்க வந்துடுறாரு, சென்னை வந்துடுறாரு. சென்னை வந்து எம்ஜிஆர் மரணம் அடைந்து ஒரு வாரத்தில் மரணம் அடைஞ்சிடுறாரு. ஓகே. அப்போ இவர் இதே கேரக்டர் ஹாஜி மஸ்தான். ஹாஜி மஸ்தான் இவ்வளவு பெரிய மனிதர். இந்த மனிதர் பம்பாயில் தான் புதைக்கப்பட வேண்டும்.
விமானத்தில் அவருடைய உடலை எடுத்து கொண்டு போய் பல லட்சக்கணக்கான மக்கள் இறுதி ஊர்வலத்தில் பம்பாயில் அடக்கம் செய்த பெரிய பெருமை யாருக்கு வரும்? ஆஜி மஸ்தான். ஆஜி மஸ்தான். இந்த ஆஜி மஸ்தான் எப்படி தலைவராகிறாருன்னா, போர்ட்டில் போய் போர்ட்டில் வேலை பார்க்குறாரு, ஹார்பரில் வேலை பார்க்குறாரு. வேலை பார்த்துட்டு சம்பளம் வாங்கிட்டு வரும்போது வெளியில் ஒரு தாதா கோஷ்டி இருக்கும், அதுக்கு தண்டல் கொடுக்கணும். பாதி பேர் வேலை கொடுத்துட்டு தான் போகணுமா, இல்லைன்னா அடி அங்கேயே முழுக்காசையும் பறிச்சுட்டு போயிடும். போலீஸ் கீலீஸ்லாம் கேட்காது. அப்போ ஹாஜி மஸ்தான் என்ன பண்ணுறாரு? மஸ்தான் அப்புறம் தான் ஹாஜியாரா மாறாரு. மெக்காவுக்கு போனால் தானே ஹாஜியார் பட்டம் வரும். அப்போ இவனை அந்த வீரம் தமிழனுக்கு தாயா வரும், உலகத்தில் எவனுக்குமே வராது. மஸ்தான் தட்டி கேட்குறாரு. தட்டி கேட்டு அந்த கும்பலை அடிச்சு ஓட விடுறாரு. ஓட விட்ட பிறகு அந்த கும்பல் வர்றதில்லை. அப்போ எங்களை ஹார்பர்ல இந்த தாதாக்கள் வந்து பாதுகாக்கிற வேலையை யாருக்கு வருது? மஸ்தானுக்கு வருது. மஸ்தானுக்கு வந்த பிறகு பாதுகாக்கிற வேலை மட்டுமல்ல, கடத்துற வேலையும் சேர்ந்துக்குது. சரி, கடத்துற வேலையும் சேர்ந்துக்குது. அப்போ மஸ்தானுக்கு ஒரு பெரிய பாஸ் இருக்கார். அந்த பாஸ் ஒரு நாள் அவசரமா கொண்டு வந்து ஒரு பைய கொடுத்துட்டு போறார். அப்போ இந்த பைய கொண்டு போய் மனைவிட்ட கொடுத்து, இதை இப்படியாவது பாதுகாத்து வை, என்ன இருக்குன்னு தெரியல, இத உன்னுடைய சேலைக்குள்ளேயே பழைய பெட்டிக்குள்ளேயே போட்டு பத்திரமா அவன் எப்ப வருகிறானோ அப்ப கொடுக்கணுங்கிறார். 2 வருஷம் கழிச்சு அந்த ஆள் வர்றான். மஸ்தான் பாய் எப்படி இருக்கு, எங்கேயே போயிட்ட? ஜெயிலில் முடிச்சு போட்டானுங்க, உள்ள கடந்து வர்றேன். நான் உன்னோட ஒரு பைக்கு ஒன்று கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? நீ கொடுத்த போய் பத்திரம் அப்படியே வச்சிருக்கையா? யாரு? அதான் தமிழன், அதான் மஸ்தான். அப்படியே எடுத்துக்கொண்டு கொடுக்குறாரு. கொடுத்த பிறகு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறான். 2 கிலோ தங்கையா? அது என்னது? 2 கிலோ தங்கம். அந்த காலத்துல எடுத்து காமிக்கிறாரு. உன்னை விட எனக்கு நம்பிக்கையான நபரே இருக்க மாட்டாயா, அதனால இன்றையிலிருந்து தங்க கடத்தல நம்ம 2 பேரும் பார்ட்னர். அப்படித்தான் மஸ்தான் எது கடத்த ஆரம்பிச்சிட்டாரு? தங்க கடத்த. அப்போ கோடிகள் வந்துருச்சு. அப்போ மஸ்தானுக்கு எந்த சூழல் வந்தாலும் பாதுகாப்பது யாரு? வரதாபாய். வரதாபாய்க்கு எந்த சூழல் வந்தாலும் பாதுகாப்பது 2 தமிழர்கள் தான். 2 தமிழர்கள் தான். அப்போ இந்த நட்பு தான் அவர் இறந்த பொழுது அவரை பம்பாயே கட்டியாண்ட ஒரு தமிழன், அரபிக்கடலையே கட்டியாண்ட ஒரு தமிழன் விதைக்கப்படுவதும் புதைக்கப்படுவதும் மராட்டி மண்ணில் தான். அந்த மராட்டி மண்ணு தான் அவனுடைய வரலாறு ஆரம்பித்த இடம், முடிந்த இடமும் அதுதான். ஆகையால் அங்குதான் அவன் புதைக்கப்பட வேண்டும் என்று மஸ்தான் முயற்சியில தான் விமானத்தில் அவருடைய உடலை கொண்டு போய் அங்க அடக்கம் செய்யப்பட்டார். பம்பாயில மராத்தி முரசு என்பது அவரு இலங்கையிலிருந்து வந்த பத்திரிகையாளர் மணி என்பவர். வீரகேசரின்னு ஒரு புகழ்பெற்ற பத்திரிகை இன்னும் கொழும்புல வருது, வீரகேசரி. அதுல வேலை பார்த்துட்டு வந்தவர். தமிழர்களுக்காக ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கணும், போய் பத்திரிகை ஆரம்பிச்சு நடத்த முடியல. நாளையோடு மராத்தி முரசு மூடப்படும்னு பேனர்களெல்லாம் போட்டாச்சு. தற்காலிகமாக மராத்தி முரசு தன்னுடைய பயணத்தை நிறுத்தி கொண்டதுன்னு ஆச்சு. இந்த தவளு வரதாபாய்க்கு போகுது, கூப்பிட்றாரு. ஏயா மணி, என்னையாச்சு? ஐயா காசு இல்லை, எத்தனை காசு வந்தாலும் நான் தர்றேன், பத்திரிகை நிறுத்தக்கூடாது. சவுத்தில் என்ன செய்தி இருக்கோ, தமிழ்நாட்டில் என்ன செய்தி, தினத்தந்தி தினமலர் என்ன செய்தி இருக்கோ அது அப்படியே இங்கே வரும், நடத்துப்போம். இப்படி காலையில் மராத்தி முரசு, சாயங்காலம் மராத்தி முரசு, 2 மராத்தி முரசுகளை கடைசி வரை உயிரோட்டமாக வைத்திருந்தவர் வரதாபாய். சரி, இப்படி இருக்கிற காலத்தில் சிவந்தி ஆயத்தை கிளம்பி போறாரு. எங்க? தினத்தந்தி சிவந்தி ஆயத்தை அங்கே பத்திரிகை ஆரம்பிக்க போறாரு. அப்போ வரதாபாய் கூட சொல்றாரு, ஏன் உங்களால் தாயா நடத்துகிற அந்த நாடாரு, நீ நாடாரு, மணி நாடாரு, ஏன் ஒரு நாடாரு ஒழிக்கிறதுக்கு அங்கேருந்து கிளம்பி வர்ற? உன் ஆளுதாயாவன்? இல்லை நான் பார்த்துக்கிறேன். பத்திரிகை ஆஃபீஸ்லாம் முடிச்சாச்சு. ஒரு 200 டன் பேப்பர் இறக்கியாச்சு. காலையில் தினத்தந்தி தன்னுடைய முதல் பதிப்பை காலையில் பம்பாய் முழுக்க பரபரப்பாக்க போகுது. நைட் எல்லாம் ஜாம்பலா போச்சு. என்ன முடிச்சிட்டாரு? தீ வச்சு விட்டாரு வரதராஜ மோதியார்.
சிவந்தி ஆயுதம் தப்பிச்சு ஃப்ளைட்டை பிடிச்சி அடுத்த ஃப்ளைட்டை காலையில் வந்து ஏர்போர்ட் இறங்கி தினத்தந்தியை தமிழ்நாட்டிலே நடத்திக்கிறேன்னு வந்து. தீய வச்சு விட்டாரு. இல்ல அதான் நான் தினத்தந்தியை தமிழ்நாட்டிலே நடத்திக்கிறேன்னு கிளம்பிட்டாரு. பரதாபாய் உயிரோடு இருக்கிற வரை தினத்தந்தியும் போல தினமலரும் போல எந்த மலமும் போல. அப்போ பரதாபாயை பொறுத்த வரைக்கும் அவரு எதை சொல்லுகிறாரோ தமிழருடைய நலனுக்காக அதுதான் கடைசி வரை அங்க எழுதப்படாத சட்டமாக இருந்தது. அவர் உண்மையாவே டானாக இருந்தா நீங்க நம்ம அண்ணன் ஜான் பாண்டி இருக்கார்ல, இவரும் பரதாபாயோடு தொடர்புல இருந்தவர் தான். அப்படியா? ஆமா, பம்பாய் தான் அரசியலுக்கு. அவர் அரசியல பம்பாயில தான். பம்பாயில இருந்து அப்புறம் இங்க இம்போர்ட் ஆகுறாரு எங்க தமிழ்நாட்டுக்கு. அரசியல் கற்றுக்கொண்ட இடம் இது பம்பாய் தான். பட்டாக் ராமசாமி கிட்ட இவர் இருக்கார், அரசியல் கத்துக்கிறார். அப்போ பரதாபா என்பவரை நீங்க டான்னு சொல்லலாமா, இல்ல தமிழர் தலைவர்னு சொல்லலாமா, இல்ல வரதராஜ முதலியார்னு சொல்லலாமா? இல்லங்க, அரசியல்வாதி என்ன பண்றான், ஹைவேஸ்ல 1 லட்சம் கோடி திருடுறான். திருடுறானா திருடுறது இல்லையா? சரி. ஏவா வேலு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு? இந்த இதுக்கு பக்கத்துல, விழுப்புரத்து பக்கத்துல அட்டையில ஒரு பாலம் கட்டினாரு 18 கோடிக்கு. செங்கத்துலயா? அடிச்சிட்டு போச்சா இல்லையா? சரி. எவ்வளவு நாள் அடிச்சிட்டு போச்சு? ஒரு மாசத்துலயே 18 கோடி. அப்ப இவருக்கு என்ன பேரு, டான்னு சொல்லலாமா இல்ல டீன்னு சொல்லலாமா சொல்லுங்க? வேலுமணிட்டே இன்னைக்கு 1.5 லட்சம் கோடி இருக்கு. இது யாருடைய பணம்? மக்கள் பணம் இல்லையா? அவன் கடத்துறான், அவன் கடத்தல்காரன் டான். இவனுக்கு என்ன பேரு? மக்கள் கிட்ட விடுவோம். அப்போ இவர்களும் கடத்தல்காரர்களே, இவர்களும் டான்களே. அவன் கடத்தல் டான், இவர்கள் அரசியல் டான். அவர் வந்து தமிழர்களுக்கு ஒரு எல்லையை வகுத்து ஒரு எல்லை காத்த சாமியாவே இருந்திருக்காரு. அதுதான் உண்மை. தமிழர்களின் காவலன் வரதராஜ முதலியார். நீங்க மலேசியா கணபதினு ஒரு வரலாறு இருக்கு. மலேசியா ரப்பர் தோட்டங்களிலும் டீ தேயிலை தோட்டங்களிலும் காப்பி தோட்டங்களிலும் அந்த காப்பி செடிக்கும் தேயிலை செடிக்கும் கொக்கோ செடிகளுக்கும் தண்ணீரை ஊற்றி வளர்க்கவில்லை தமிழன். எதை ஊற்றி வளர்த்தான்? ரத்தத்தை ஊற்றி வளர்த்தான். அந்த மலேசியா கணபதி கூலி உயர்வு கேட்ட காரணத்திற்காக மலேசிய அரசால் தூக்கில தொங்கவிடப்பட்டார். மலேசியா கணபதியின் பேரு தனியா ஒரு பேட்டியை பேசி எத்தனை பேருக்கு தியாகிகளுக்கு தெரியும்? மலேசியா கணபதியை பத்தி பேசிடுவோம். சினிமா களிசடைகள் கழிவறைகள் எல்லாம் பெரிய தியாகிகளாக பார்க்கப்படுகிறார்கள். ஒட்டுமொத்தமா நான் சொல்றேன். என் மேல இப்ப வழக்கு நடந்துட்டு இருக்குது, கணிசன் மேல கையெழுத்து போட்டுட்டு இருக்கிறேன். நடிகைகள் சொன்னா சிவில் கேஸ் கிரிமினல் கேஸா மாறிடுமா? நடிகர்களும் நடிகைகளும் சொன்னா சட்டம் தன்னுடைய இயல்பை மாற்றிக்கொள்ளுமா? அப்போ நான் என்னங்க பேசிட்டேன்? நடிகைகளை பத்தி வழக்கு போட்டு என்ன நீதிமன்றத்துக்கு அலைய விடுறீங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலைய விடுறீங்க. அப்போ நியாயமே இல்லையா, தர்மமே இல்லையா? இந்த நாட்டில் பேச்சுரிமை எழுத்துரிமை இல்லையா? இருக்கா இல்லையா? நடிகைகளை பேசக்கூடாது, நடிகர்களை பேசக்கூடாது. மக்கள் தான் எஜமானர்கள், அவங்களே புரிந்து கொள்ளட்டும். திரு வரதராஜ முதலியார் பற்றியான வரலாற்றை நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆரம்பத்திலிருந்து அவர் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி மும்பையில் தமிழர்களை எப்படி காத்தார், ஒரு காவலராக இருந்தார்ன்ற ஒரு வரலாறு சொல்றீங்க. மக்களுக்கு கொடுப்போம். அவர் டான் இல்லை, தமிழர்களின் காவலர்ன்றீங்க. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசினதுக்கு நன்றி பாண்டியன் சார். நன்றி, வணக்கம்.